ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்குப்பதிவு சரியாக 6 மணிக்கு முடிவடைந்துள்ள நிலையில் வாக்குச்சாவடிகளின் கதவுகள் அடைக்கப்பட்டன. விவரங்களோடு செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், ஈரோடு கிழக்கு தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு முழுமையாக நிறைவு பெற்றுச்சா? அங்க கள நிலவரம் என்ன? அதாவது 2,27,546 வாக்காளர்களை கொண்ட ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் அந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது சரியாக 6 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. 6 மணி அளவில் அந்த வாக்குச்சாவடிகள் முன்பாக உள்ள அந்த நுழைவாயில் ஒவ்வொன்றும் பூட்டப்பட்டு தற்போது போலீஸ் காவல் போடப்பட்டிருக்கிறது. சரியாக 6 மணிக்கு வாக்குச்சாவடி அந்த நுழைவாயில் மூடப்பட்டு வாக்காளர்கள் யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு அந்த வாக்குச்சாவடி முன்பாக பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. அதாவது குறிப்பாக இந்த வாக்குச்சாவடிகளுக்கு முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 6 மணிக்கு மேல் யாரும் வாக்குச்சாவடிக்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்காக அவர்கள் நடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 6 மணிக்குள்ளாக யார் வந்தாலும் அவர்களை வரிசையில் நிற்க வைத்து அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்கும் விதமாகவும் பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தான் இந்த வாக்குச்சாவடி மையங்களில் இன்று காலை 7 மணி முதலே விறுவிறுப்பான அந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வந்தது. அதாவது 2,27,546 வாக்காளர்கள் இங்கு உள்ளனர். இந்த நிலையில் தான் இந்த வாக்குப்பதிவு என்பது 6 மணியுடன் நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்குப்பதிவில் 65% அளவில் வாக்குப்பதிவாக இருக்கலாம் என்ற ஒரு தோராயமாக கூறப்படுகிறது. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் EVK இளங்கோவன் கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி காலமானார். இதனையடுத்து இந்த தொகுதிக்கு கடந்த மாதம் 7ஆம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த தொகுதியின் திமுக வேட்பாளராக VC சந்திரகுமாரும் அதேபோல நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சீதா லட்சுமி உள்பட்ட 46 வேட்பாளர்கள் போட்டி களமிறங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இன்று வாக்குப்பதிவு தொடங்கியது காலை 7 மணிக்கு. அதனைத் தொடர்ந்து விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வந்தது. சரியாக 6 மணி அளவில் தற்போது என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. இப்பொழுது அந்த பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைக்கும் பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் முடிவடைந்த நிலையில் தான் தற்போது முடிவடைந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இங்குள்ள இந்த வாக்கு இயந்திர பின்னர் அந்த வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் சித்தோட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு பாதுகாக்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.